கும்பகோணம் மகாமக திருவிழாவில் இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீராடினர். மகாமகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பாதுகாப்பு பணிக்காக 27,000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். கூடுதலாக ரயில்வே காவல்துறையினர் 5,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திருச்சியில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஈரோட்டை சேர்ந்த அழகர்சாமி என்பவர் குடும்பத்தினருடன் கும்பகோணம் மகாமக திருவிழாவுக்கு சென்றுவிட்டு இன்று காலை ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். திருச்சி திருவெரம்பூர் கணேசா வளைவை வேன் கடக்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. தில்லையாடி வள்ளியம்மையின் 102வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவு மண்டபத்தில் நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வள்ளியம்மையின் சொந்த ஊரான நாகை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் அவரது நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வள்ளியம்மையின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் மற்றும் லால்குடி பகுதிகளில் இலவச பொது மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன. தமிழக முதலமைச்சரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு லால்குடி அரசு மருத்துவமனை மற்றும் மண்ணச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பைஞ்சீலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 1500க்கும் அதிகமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி கரூரில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதனை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் 600 பேரும் பெண்கள் பிரிவில் 400 பேரும் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கரூரில் அதிமுக சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தை மாற்றுவதற்கு அந்த பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மருத்துவக் கல்லூரிக்காக வாங்கல் அருகில் குச்சிப்பாளையம் என்ற இடத்தை தேர்வு செய்திருந்த நிலையில் தற்போது வேறு இடத்தில் கட்டுமான பணிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து வரும் 25ஆம் தேதி கரூரில் கண்டன பேரணியில் ஈடுபட உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர்.